வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் நட்சத்திர பெயர்ச்சி பெறுகின்றார். திருவாதிரையில் இருந்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியாகி தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். நவகோள்களிலே முழு சுபர் குரு பகவான். குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடியது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது மிதுன ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் என்று இருக்கின்றது. மிருகசீஷம் என்றால் 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், திருவாதிரை 4 பாதமும். குருவோடைய நட்சத்திரமே புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே 1, 2, 3 என்று இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ஆகஸ்ட் 13, 2025 அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் திருவாதிரையிலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு கிரகம் தன் வீட்டில் இருந்தால் ஆட்சி, அதே சமயத்தில் உச்ச வீட்டிலும் இருப்பது மிக பலம். அதே போலவே ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த அமைப்பாகும். அதே போலவே ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பதும் சிறப்பான. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கிரகங்களுடைய பலம் இவ்வாறு தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆட்சி உச்சம் பெறுவது, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, மேலும் தன் சொந்த வீட்டை பார்ப்பது என்கின்ற அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியது. அவ்வாறு குருவாகப்பட்டவர் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகஸ்ட் 13, 2025 முதல் அக்டோபர் 18, 2025 66 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அக்டோபர் 18 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அது குரு பேச்சு போலவே. அதை தனியாக நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்வோம். இப்பொழுது நாம் மிதுன ராசியிலே தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற யோக பலன்களை பார்க்க போகின்றோம். பொதுவாக ஆண்டுக்கோள்களிலே குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அப்படி பார்க்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் வருவார். மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு வருவது 12 ஆண்டுகள் ஆகும். அப்படி பார்க்கின்ற ஆண்டுக்கோள்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது மிக மிக யோக பலன்களை கொடுக்கும். தற்பொழுது பாருங்கள், சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குருவோ இப்பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு வருகிறார். ஆகையால் ஆண்டுக்கோள்களிலே குரு சனி இருவரும் தன் சொந்த நட்சத்திரம் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த 66 நாட்களில் இருக்கும். எனவே இது மிக முக்கியமான நட்சத்திர பெயர்ச்சி. இப்பொழுது உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் எவ்வாறு இந்த நட்சத்திர பெயர்ச்சியில் குருவால் ஏற்பட போகிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்கு குரு நட்சத்திர பெயர்ச்சி எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி குரு பகவான். அவர் 3லே அமர்ந்து பாக்கியஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். இப்பொழுது ஆகஸ்ட் 13 தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு வருகிறார். 66 நாட்கள் மிதுன ராசியிலிருந்து சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இது உங்களை பொறுத்தவரை மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பதோ தன் நட்சத்திரத்தில் இருப்பது மிக பலத்தை கொடுக்கக்கூடியது. எனவே உங்களுக்கு குரு யோகாதிபதியாக 3லே அமர்ந்து புனர்பூசத்துக்கு வருவதனால் 3ஆம் இட முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ், மிகப்பெரிய நன்மைகள் சகோதரர்களால் என்று இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படும். எனவே உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த குரு நட்சத்திர பயிற்சி. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், சாதிப்பீர்கள். உங்களுடைய முயற்சியிலே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். எனவே காரிய வெற்றிகள் இருக்கின்றது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். ஆகவே காரிய வெற்றி உங்களுக்கு கைகூடும். ஆகையால் இந்த 66 நாட்கள் மேஷராசிக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நற்பலன்களையும் பொற்காலமான ஒரு யோக பலன்களையும் குருவால் ஏற்படும். காரணம், குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, பாக்கிய யோகத்தை தருவார். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் அதிர்ஷ்ட லட்சுமியின் அருள் கிடைக்கும்.
ஆகையால் இந்த 66 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தைரியமான முடிவுகளை முன்னெடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள். அவற்றை நீங்கள் துரிதப்படுத்துங்கள். அவை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே போலவே உங்களுடைய உத்தியோகத்தில் வேலை மாற்றம், இடம் மாற்றம், புதிய வேலை என்கின்ற முயற்சி பயம் வேண்டாம். தைரியமாக முன்னெடுங்கள். அவற்றை நீங்கள் சாதிப்பீர்கள். இந்த நேரத்திலே எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய வெற்றிகள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மற்றவருடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப காலம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த 66 நாட்கள் இருக்கின்ற. ஒரு நாள், ஒரு மணி நேரம் வாழ்க்கையை மாற்றிவிடும். இது 66 நாட்கள். ஆகையால் இந்த 66 நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த யோக நாட்கள். வெற்றி உங்கள் பக்கமே. நலம் பெருக, வளம் பெருக. ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அவர் பகை கொண்டவர் என்றாலும் அவர் 2ஆம் இடத்தில் அமர்வது யோகம். ஏனென்றால் குரு தனக்காரகன். அவர் தனஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்வார். மேலும் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். சுக்கிர ராசியிலே பிறந்தவரின் நீங்கள். வெள்ளி அப்படிங்கிற சுக்கிர பகவானோட ராசி. ஆனால் உங்களுக்கு 8-11 கூடியவர் குரு பகவான் என்றாலும் குரு சுக்கிரனை வெறுக்கவில்லை. சுக்கிரன் தான் குருவை வெறுக்கின்றார். குரு முழு சுபர், சுக்கிரனோ முக்கால் சுபர். இது சுக்கிரனுக்கு பிடிக்கவில்லை. காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அசுர குரு, குருவோ தேவர்களின் குரு. ஆகையால் குரு எப்பொழுதும் உங்களுக்கு நற்பலன்களைத்தான் செய்வார். அதே சமயத்தில் சில சோதனைகளையும் கொடுப்பார். காரணம், ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களாகிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குருதசை சந்தித்தே தீர்வீர்கள். ஆகையால் நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு குருதசை எவ்வாறு அமைந்திருந்தது. அது நீங்கள் கீழே கமெண்ட்லையும் போடலாம். காரணம், கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே நீங்கள். உங்களுக்கு குருதசை உங்களோட மத்தியம வயதிலே வந்து விடுமே. ஆகையால் குரு உங்களுக்கு நல்லவரல்ல என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை அவர் சோதிப்பார். ஆனால் அவரே தான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். ஆகையால் இங்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்ற இந்த நிலையில் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வது தனயோகத்தை கொடுக்கும். தனலட்சுமியின் அருளை பெறுவீர்கள். புதிய செயல்களில் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்கு வன்மையால் சகல விதத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். காரிய முயற்சியிலே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை, சொல் பேச்சு எந்த விதத்திலும் யாரும் உங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு வல்லமையான உங்களுடைய முயற்சிக்குரிய யோகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. தனம் ஸ்தானம் 2ஆம் இடம் தனக்காரன் அமர்ந்திருப்பதனால் தனயோகம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தனஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபம் அதிகரிக்கும். வியாபார விருத்தி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்கக்கூடிய நன்மையான காலம் என்று இந்த 66 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பலம் வாய்ந்த இந்த 66 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் மனதை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வக்ரசனி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். சில சமயங்களிலே மனதை கொஞ்சம் அழுத்தமாக, சோர்வாக இருக்கின்றோம் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதை தீர்ப்பதற்கு நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். வக்ரசனியுடைய வக்ர பார்வை ராசியின் மீது இருப்பதனால். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருப்பதனால் மனதிலே உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவீர்கள். வேலை என்று வருகின்ற உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. பேரதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கொடுப்பார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். புதிய வேலை கிடைக்கக்கூடிய நன்மை, வேலையிலே ஊதிய உயர்வு போன்றவதற்கான சாத்தியம் என்று இந்த 66 நாட்கள் உத்தியோகத்தில் நிச்சயம் உங்களுக்கு உயர்வுகள் இருக்கின்றது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த குரு நட்சத்திர பெயர்ச்சி மிகவும் சிறப்பும் பலமும் கொண்டதாகவும், அதே சமயத்தில் யோகாதிபதியான சனியும் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நிலை இருப்பதினால் புதிய முயற்சியிலே நன்மை, குடும்பம் அமையக்கூடிய திருமண யோகம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பலம் பெறுகின்றது. இதனால் 2லே குரு இருந்தால் குரு பலம். ஆகையால் திருமணம், மறுமணம் என்கின்ற அமைப்பிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் அதற்குரிய ஒரு நல்ல வரணம் அமையக்கூடிய யோக நாட்களாக இந்த 66 நாட்கள் அமையும். பலம் வாய்ந்த நாட்களாக இருப்பதனால் தொழில், வியாபார, உத்தியோகம், பொருளாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றமும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷமும், புதிய வாழ்க்கை துவங்கக்கூடிய ஒரு யோகமும் கொண்ட ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது? குரு உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக அவர் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. இந்த 66 நாட்களில் பார்க்கின்ற பொழுது சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் குருவோடு சேர்க்கப்பெறாத நிலை இருக்கும். காரணம், உங்களுக்கு இந்த நாட்களிலே நீங்கள் சுக்கிரன் மட்டும் சேர்ந்திருப்பார். அவரும் அதன் பிறகு கடகத்துக்கு சென்று விடுவார். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு குரு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்ற அமைப்பை பார்க்கின்ற பொழுது, குரு உங்களை பொறுத்தவரை புதனுக்கு பகையானவர். அவரே உங்களுக்கு பாதகாதிபதி, அவரே கேந்திரங்களுக்கு அதிபதி. சுபகிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருகின்ற பொழுது கெடுவலன்களை செய்யக்கூடியவராக அமைந்து விடுகிறார்கள். அதே போலத்தான் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனும் ராசிக்கு 4க்கும் அதிபதி. ஆனால் ராசிக்கு என்று வருகின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதியான புதன் கேந்திர கோணங்களுக்கும் அதிபதியாகின்றார். ஆகையால் கோணத்துக்கும் அதிபதி 1ஆம் இடம். இப்படி பார்க்கின்ற பொழுது குருவை பொறுத்தவரை இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியானவர் ராசியிலே தன் சொந்த நட்சத்திரத்தில், அதாவது மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்வதை பொறுத்தவரை உங்களுக்கு யோகத்தை தான் தரும். அதற்கு காரணம், குருவோடைய வீட்டிலே சனி இருக்கின்றார். சனி இருக்கின்ற அந்த அமைப்பு உங்களுக்கு குருவால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் புதன் வீட்டில் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழப்பார். அது அனுபவ உண்மை. என் குருமார்கள், ஜோதிட குருமார்கள் கூறியிருக்கின்ற ஒரு விஷயம். இது மிக முக்கியமான விஷயம். ஒரு மிதுனத்திலும் கண்ணிலும் அமர்கின்ற பொழுது தன் நிலையை இழப்பார். புதனாகத்தான் அவர் செயல்படுவார். காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே குரு தசையை சந்திப்பீர்கள். குறிப்பாக மிருகசீரிஷம் திருவாதிரை பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாலிப பருவத்திலே குரு கட்டாயமாக இருக்கும். புனர்பூசத்தில் பண்ணால் குழந்தை பருவத்திலே தசை முடிந்துவிடும். இருப்பினும் குருவை பொறுத்தவரை இப்பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் இது உங்களை பொறுத்தவரை திருவாதிரையிலே பிறந்தவர்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். காரணம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அதுவே புனர்பூசம். ஆகையால் நீங்கள் திருவாதிரை மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் இந்த 66 நாட்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியிலும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கவனம் வேண்டும். தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம். அது கவனத்தாரை. பொதுவாக நான் அதை கவனத்தாரை என்று கூறுவேன். தாராபலன் என்ற அமைப்பிலே அதை விபத்து தாரை என்று கூறுவார்கள். அதன் அதிபதி ராகு. எனவே இப்பொழுது ராகுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராசிக்கு இருப்பதனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப விஷயத்தில் மனதை குழப்பிக் கொள்ளாமல் புதிய விஷயங்களில் ஈடுபடுமா அன்பை காட்டுங்கள் கணவர் மனை உறவிலே. அதே போல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியே குரு. ஆகையால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம குருவாக இப்பொழுது உங்களுக்கு குரு இருப்பதனால் பொதுவாக குரு ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை கொடுப்பார். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். 3வது நட்சத்திரம் புதிய முயற்சியிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கூறினார்கள், என் நண்பன் கூறினான், சொந்தக்காரன் கூறினான் என்று பணத்தை முதலீடு செய்வது கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீர்கள். ஆழம் பார்த்து கால் வைப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் திருவாதிரையாக நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொழில், வியாபாரம், குடும்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெறுவீர்கள். புனர்பூசத்தில் பிறந்தவராக தான் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கின்றார். நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்திருப்பீர்கள் மிதுன ராசியிலே. ஆகையால் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அவற்றை நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குறிப்பாக குரு வழிபாடு செய்ய வேண்டும். மொத்தத்தில் மிதுனராசியிலே திருவாதிரைக்கு பெரிய யோகமும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி ஈடுபடுகின்ற சாதகமான சூழ்நிலைகளும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனம் தேவை என்பதே இந்த ஜென்ம குருவில் அமர்ந்திருக்கின்ற குருவோடைய நட்சத்திர பயிற்சி ஏற்படக்கூடிய பலன். ஏனென்றால் குரு பலம் பெறுகிறார் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால். ஆகையால் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு வழிபாடை செய்யுங்கள். வியாழக்கிழமை அசைவ உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது, கொண்ட கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு செயல்படும், முல்லைப்பூ சாற்றுவது போன்றவற்றை செய்யக்கூடிய ஒரு எளிய இறை பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். செய்யுங்கள். அவை செய்வது நல்லது. இவை செய்து வருவதனால் உங்களுக்கு நன்மைகளும் அதிகரிக்கும். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது,
உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதி. ஆகையால் இப்பொழுது அவர் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வருவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எப்படியும் எந்த இடத்திலும் கடகராசிக்கு குரு யோகத்தைத்தான் செய்வார். காரணம், உங்கள் ராசியில்தான் அவர் உச்சம் பெறுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர். 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்ற மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அயன சயன சுகஸ்தானமும் அதுதான், மோட்சஸ்தானமும் 12ஆம் இடம்தான், இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடமும் 12ஆம் இடம்தான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விரயஸ்தானமும் 12ஆம் இடம் என்ற அமைப்பில் சுப விரயங்கள் ஏற்படுமே ஒழிய அசுப விரயங்கள் குருவால் எப்பொழுதும் உங்களுக்கு ஏற்படாது. யோகாதிபதி என்பது மட்டும் யாருக்கும் குரு அசுப விரயங்களை தரமாட்டார். இருப்பினும் இப்பொழுது 12லே குரு புனர்பூசத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பதும் சொந்த வீட்டை பார்ப்பதனால் அது 6ஆம் இடமாக இருப்பதனால் இப்பொழுது குரு மிக பலம் பெறுகின்ற யோகத்தில் கடனை அடைக்கக்கூடிய சிறப்பு. 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்கும். மேலும் அதே சமயத்தில் சத்ருஸ்தானமும் 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ஆகையால் நோய்கள் பிணிகள் அவற்றிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று, அதாவது நோய் பிணிகள் அகன்று உடல்நல ஆரோக்கியம் மேன்மை பெறும், மன உறுதி ஏற்படும். இவையெல்லாம் இந்த 66 நாட்கள் சாத்தியப்படும். உங்களுக்கு யோகாதிபதியாக அவர் இருக்கின்ற அமைப்பில் சொந்த நட்சத்திரத்தை, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் புனர்பூசத்துக்கு வருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர் அதீத பலமாக உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடன் தீரக்கூடிய நிலை இருக்கிறது. கடன் பிரச்சனை தீரும். இந்த 66 நாட்களிலே பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாயும் சாதகமாக இருப்பார். செவ்வாயும் உங்களுக்கு 3லே இருப்பது பிறகு 4க்கு சென்று அவர் சொந்த வீட்டை பார்க்கின்ற பலம் இருக்கிறது. இவையெல்லாம் உங்களை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் கடன் பிரச்சனை தீரும். பெரிய அளவிலே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் போன்றவற்றில் வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் வசூல் செய்யக்கூடிய வராத கடன் வரக்கூடிய ஒரு யோகம். அதாவது யாருக்காவது கடன் கொடுத்திருப்பீர்கள், அந்த கடன் கொடுத்தவன் வாங்கியவன் உங்களுக்கு பணம் கொடுப்பதிலே டிம்கி கொடுத்து கொண்டிருப்பான். இப்போது அவனே உங்களை தேடி வந்து ஐயா இந்தாங்க உங்கள்கிட்ட வாங்கின கடன்ட்டு வட்டியோடு கொடுக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான், ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகையால் உங்களுடைய கடன் தீரும், கொடுத்த கடன் வரும் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய போட்டிகளிலே வெல்லக்கூடிய, அதாவது தொழில் வியாபாரம் போட்டிகள் உள்ளது. ஆகையால் இப்பொழுது அதுக்குரிய பிரச்சனைகள் தீரக்கூடிய, உங்களுடைய போட்டி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு பிரச்சனைகளை கடையை மூடிவிடலாம். அப்போ உங்களுடைய கடை உங்களுடைய வியாபாரம் தனியாக வைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ உங்களுக்கு எல்லாரும் வேறு வழி இல்லாமல் நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுவாங்களே, இதெல்லாம் நடக்கிறது தானே. ஒன்று நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம் தானே. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் கடை போடும்போது நமக்கு டபுள் வருமானம் வரும். அப்படியெல்லாம் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு குரு சொந்த நட்சத்திரம் இருப்பதனால். இல்லை திருவாதிரை அப்படின்றதுலாம் வேற. இப்போ அவர் சொந்த நட்சத்திரம் என்பது தான் பலம். இதெல்லாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நிலை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக போட்டு கொடுக்கிறது, மேல் அதிகாரிகளும் உங்களை பற்றி 1க்கு 2ஆக பொய் சொல்வது, குறை சொல்வது என்று உங்கள் மீது ஒரு கரைகள் படைந்திருந்தால் அந்த கரைகள் நீங்கி ஒரு புது மனிதராக புத்துணர்ச்சியாக உங்களுடைய உத்தியோகத்துக்கு எழுச்சியை பெறுவீர்கள். பீனிக்ஸ் பறவை போன்று மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாற்றங்களே உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். எனவே உத்தியோகத்தில் உயர்வு, நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இந்த 66 பல பிரச்சனைகளை நம்ம மன அலைச்சல் மன அழுத்தத்தினால், ஏன்னா இதுக்கு முன்னால் அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனிலேயும் இப்போ தான் அந்த மார்ச்சில் தான் மாறிச்சு. இதில் உங்களுக்கு பல்வேறு விதமான மனக்குழப்பங்களே இருக்குது. சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஆகலையா, அஷ்டம சனி நடக்குதா இல்லை நடக்கலையான்ட்டு அது பக்கம் இந்த பக்கம் நான் சொல்லி கொண்டிருப்போம் திருகணிதம் தான். ஆகையால் மார்ச் மாதமே சனி பயிற்சி நடந்து விட்டது. கடகராசியான உங்களுக்கு அஷ்டம சனி இப்பொழுது இல்லை. வாக்கியம் தான் டிசம்பர்னு இருக்காங்க. அதை பற்றி எந்த டேட்லாம் கூட எனக்கு தெரியாது, தேதி கூட. ஆனால் திருகணித்த அடிப்படையில் அஷ்டம சனி முடிந்து விட்டது கடகராசி சகோதர சகோதரி. ஆகையால் நோய்கள் அகன்று நல்ல ஆரோக்கியம் சூழ்நிலைகளுக்கு மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த குரு நட்சத்திர பயிற்சி சாதகமும், தொழிலாத வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றமும், கடன் தீரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு உற்சாகம் பெறக்கூடிய ஒரு சுகமுகமான ஒரு சாதகமான நாட்களாக யோகமான மன மகிழ்ச்சியை தரக்கூடிய யோக மக லட்சுமி அருளை பெறக்கூடிய நிலையாக இந்த 66 நாட்கள் உங்களுக்கு இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக.
சிம்ம ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான். உங்களுக்கு அவர் யோகாதிபதி. அப்படிப்பட்ட யோகாதிபதி 11லே இருப்பதே லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கின்ற அமைப்பே சிறப்பு. அதே சமயத்தில் இப்போது அவர் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது இரட்டிப்பான சிறப்பு, இரட்டிப்பான யோகம். குரு 5க்குரியவர், அவரை 8க்குரிய 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகும். ஆகையால் சிம்மராசிக்கு இந்த 66 நாட்கள் மிக சிறந்த யோகத்தை தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. மேலும் அவர் 11லே இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், அதிர்ஷ்ட லட்சுமியின் கொடுப்பார். 5ஆம் இடம் விஷ்ணு ஸ்தானம். ஆகையால் விஷ்ணுவின் அருளை பெறுவீர்கள். பொருளாதாரம் அவரே புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். புதனோ மகாவிஷ்ணுவை பிரதிபலிக்கக்கூடியவர். புதனுடைய அதிதேவதா மகாவிஷ்ணு. ஆகையால் இப்பொழுது மகாவிஷ்ணு அருளை பெறுவீர்கள், ஈசனுடைய அருளை பெறுவீர்கள். நீங்கள் சிவபக்தன் சிம்மராசி. எனவே உங்களுக்கு இந்த 66 நாட்கள் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாட்கள். 5ஆம் இடம் பூர்வ ஜென்ம இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஆகையால் பூர்வீக சொத்துகள் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் இருந்தால் அவற்றை வெற்றிகள் பெறும், கடன் தீரும், பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அஷ்டம சனி என்ற நிலை இல்லை. இப்போ சனி வக்ரமாக இருக்கின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. ராசியிலே கேது இருப்பதனால் ஆன்மீகத்தின் மேல் அதிக ஆர்வமும், குடும்பத்தில் எதுவினாலும் குழப்பமாக இருந்த வந்த சூழ்நிலைகள் மாறும். கணவன் மணி உறவு 7ஆம் இடத்தில் குரு சொந்த நட்சத்திரம் பார்ப்பதால் கணவன் மணி உறவிலே அந்யோன்யம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, விரைவான வெற்றிகள் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் என்று சகல விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. இந்த 66 நாட்கள் தொழில் வியாபாரம் அபரீதமான லாபம். மிக லாபஸ்தானத்தில் குரு மிக பலமாக அமர்ந்திருக்கின்ற யோகம், அபரீதமான லாபம், மிகப்பெரிய இரட்டிப்பான லாபத்தை பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்று தொட்டதெல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்கள். உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய அளவில் உங்களுக்கு வேலையிலே மாற்றம், உயர்வுகள், ஊதிய உயர்வு, அதிகார உயர்வு, அதிகார விரிவு என்று மேலதிகாரிகள் பாராட்டுகளையும் சக ஊழியர்களும் உங்கள் மீது பொறாமைப்படுகின்ற வகையில் நன்மைகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த 66 நாட்கள் சிம்மராசிக்கு சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் ஒரு பலமான யோகமான நாட்களாக இருக்கின்றது. புதிய வேலை யோக முயற்சிப்பீர்கள், அந்த முயற்சியிலே வெற்றிகள் பெறுவீர்கள். அரசாங்கத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகளே உயர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான பதவி உயர்வுகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மிக சிறந்த காலம் இந்த 66 நாட்கள், பெரிய அளவிலே வெற்றிகள் என்று எல்லாவற்றிலும் முயற்சியுங்கள். இந்த முயற்சிகளிலே உங்களுக்கு தைரியலட்சுமியின் துணை இருக்கும். மொத்தத்தில் இந்த 66 நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, கேந்திரங்களுக்கு அதிபதி. கேந்திரத்துக்கு அதிபதி மட்டுமல்ல, கன்னி ராசிக்கு அவர் பாதகாதிபதி 7ஆம் இடம். இருப்பினும் அவர் உங்கள் ராசிக்கு 10லே அமர்ந்திருக்கின்றார். 10லே குரு அமர்கின்ற பொழுது ஜீவன சாஸ்திரம், தொழில் நாசம் போன்றவற்றை எடுக்கும் என்பது இருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அனுபவத்தில் அது உண்மையாகவும் இருக்கின்றது. 10ஆம் இடத்தில் குரு வருகின்ற பொழுது தொழிலிலே பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி என்று அமைவது அனுபவ உண்மைதான். ஆனால் கன்னி ராசிக்கு அது விதிவிலக்கு. காரணம், புதனோடு வீடான மிதுனத்தில் குரு அமர்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார். அவர் புதனை போன்று தான் செயல்படுவார். ஆகையால் 10லே உங்களுக்கு குரு அமர்ந்திருந்தாலும் அந்த புதனை பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியை குரு பார்க்கிறார். அந்த இடத்தை பார்ப்போனால் தனுசு ராசி அப்படிங்கிற அந்த வீடு தான் பலம் பெறும். எந்த ஒரு கிரகமும் 2 வீடுகளை கொண்டது. எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கு வீடு கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடுகள் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது ஒரு கிரகம் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக வருகின்றது. எந்த வீட்டை தொடர்பு கொள்கின்றாரோ அந்த வீட்டை தான் முதலில் பிரதிபலிப்பார். இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கிற குரு 4ஆம் வீட்டைத்தான் பார்க்கிறார். 10ஆம் இடம் 7ஆம் வீடான மீன ராசியை பார்க்கல. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானம், மாரகஸ்தானம் என்று கொள்வோம். உபயராசியில் பிறந்ததுனால அப்படி பார்க்கும்போது 4ஆம் வீடை பார்க்கறதுனால வீடு, மனை, வாகனஸ்தானம் 4ஆம் இடம்.
அம்மாவை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம் என்கின்ற அமைப்பை பொறுத்தவரை வீடு வாங்கக்கூடிய, மனைவி வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்கிறது. இந்த 66 அந்த வீடு பலம் பெரியதே, அந்த வீட்டையும் பார்க்கிறார், மேலும் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கார். எனவே உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 66 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபாட்டை காட்டினீங்கன்னா சாதகமாக அமையும். ஆகை தொடருங்கள். மேலும் இந்த 10ஆம் வீட்டில் அமர்வதனால் அவர் புதனை போன்ற பிரதிபலினா தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் லாபம் கொண்டதாகவே இருக்கும். ஆகையால் இப்போது உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள். குறிப்பாக நீங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை நிச்சயம் குருதசம் வாழ்க்கையில் வரும். அப்படி உங்களுக்கு குருதசை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த குருதசையில் இப்போ குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே கிடைக்கும். காரணம் குரு இப்போ கோச்சார ரீதியாக அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். தசையும் குரு தசை. ஆக குரு இருக்கிறது ராசிக்கு 10. அப்படி இருக்கின்ற நிலை இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்திருந்தாலோ, குரு புத்தி நடந்திருந்தாலோ, அல்லது குரு அந்திரம் நடந்திருந்தாலோ, ஏன்னா இது 66 நாட்கள் தான் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்க போகிறார். அது மிதுன ராசியில். அப்புறம் கடகத்துக்கு வந்துடுவார். அக்டோபர் 18 கடகத்துக்கு வந்துடுவார். ஆகையால் இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு வருவார். அதுலேயும் 66 நாட்கள் தான் மிதுன ராசியில் இருக்க போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இப்போது குரு தசை அல்லது குரு புத்தி அப்படின்னா குரு அந்திரம் இதெல்லாம் கூட 66 நாட்கள் கட்டாயமாக ஒரு அந்திரம் வந்தால் அந்திரம் கூட 66 நாட்கள் இருக்கும் குரு. ஏன்னா அப்போ தசையே 16 வருஷம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குருதசை நடந்து கொண்டிருந்தால் இந்த 66 நாட்கள் மிக சிறந்த யோகத்தை பெறுவீர்கள். தொழில், வியாபார, உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் என்பது குரு தசா, புத்தி, அந்திரம் இந்த 3ல் எதுனா ஒன்று இருந்ததுன்னா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு குருதசை நடக்க வாய்ப்பு நிச்சயம் இருக்குது. காரணம் சித்திரையில் பிறந்தவங்க இருந்தால் உங்களுக்கு சித்திரை தான் செவ்வாய் தசை முடிஞ்சு ராகுதசைனா குருதசை. அசத்தில் பிறந்தாலும் அதே செவ்வாய் சந்திர தசை எப்படியும் குருதசை தாங்க. உங்களுக்கு மத்திய வயதில் இருக்கவங்களுக்கு குறிப்பாக 40-45 வயசில் இருக்கவங்க 40 வயசு அதுக்கு முன்னதாகவே வந்துடும் சித்திரையில் பிறந்தவங்களுக்குனா. எப்படி பார்த்தாலும் குருதசை நடந்து கொண்டிருந்தாலோ, குரு புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ, குரு அந்திரம் நடந்து கொண்டிருந்தாலோ உங்களுக்கு நிச்சயம் யோகமான நாட்கள் இந்த 66 நாட்கள். ஏன் நான் இந்த தசாபுத்தி அந்த சொன்ன சின்ன பையனுங்க கூட பார்க்கலாம் இல்லையா. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா குருதசை வந்துடாத உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதிர்ச்சி வந்து அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கும். எனவே உங்களோட வயதை தீர்மானிப்பது அதை வைத்தான் தசாபுத்திகளை தீர்மானிக்க முடியும், தெரிய வரும். இதெல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த 66 நாட்கள் உங்களுக்கு 4ஆம் இடம் பலம் பெறும்னா சொத்து சேர்க்கை இருக்கிறது. தொழில் வியாபாரம் நல்ல லாபம். அந்த தொழில் வியாபாரத்துக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது ஒரு வியாபாரத்துக்கு தேவையான ஒரு விஸ்தீகரிப்பு பண்ணுறது, இடத்த கொஞ்சம் பெருசாக்குறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் அது இன்னும் நல்லது தானே. மக்கள் அதிகமாக நிற்க முடியும் அப்படின்னா இன்னும் வியாபாரம் பெருகும். இப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்த பெருக்க வரக்கூடிய, அதாவது உங்களோட வியாபார விருத்தி செய்யக்கூடிய, தொழில் விருத்தி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதிலேயும் வெற்றிகள் பெறுவீர்கள். உத்தியோகம், வேலை மாற்ற எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபாரினுக்கு போகணும்னு முயற்சிக்கிறவங்க இப்போ ட்ரை பண்ணுங்களேன், கட்டாயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இடத்த மாற்றம்னா அந்த இடம் இப்போ ட்ரை பண்ணுங்கள், இடம் மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது நல்ல விதமான மாற்றங்களாக இருக்கும். முடிந்தவரை வேலைக்கிழமை அசைவ உணவை நிச்சயம் முடிந்தவரை நான் சொல்ல மாட்டேன், நிச்சயம் வேலைக்கிழமை இப்போ அசைவ உணவை உண்ணாதீர்கள். அது எப்பயுமே நல்லது. இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் அதை செய்யும் பொழுது இன்னும் பலம் பெறுவார். நீங்கள் குரு பகவானுக்கு கூடிய குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு நவகோள்களில் நவகிரகத்தில் அர்ச்சனை செய்வது நல்லது. இதெல்லாம் செய்து வருவது குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. அப்படி சித்தர்கள் வழிபாடில் ராகவேந்திரா சுவாமிகளை வணங்குவது ரொம்ப நல்லது. ராகவேந்திரா சுவாமிகள் விஷ்ணுவை பிரதிபலிக்கக்கூடியவர். அப்படி பண்ணும்பொழுது இன்னும் உண்மையாக நல்ல யோகங்களை அதிக பெறுவீர்கள். குறிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ராகவேந்திரா சுவாமிகளை வணங்குவது எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும். இப்படி செய்வதன் மூலம் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்களுக்கும், குடும்பத்திலும் இப்போ 7 சனி இருந்தாலும் 6 ராகு இருக்கின்ற நிலையில் இப்போ உங்களுக்கு சனியால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் வக்ர சனி, இந்த வக்ர சனி அப்படிங்கிறது உங்கள் மனசை கொஞ்சம் எப்பயுமே ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நண்பர்களால் பிரச்சனை, உங்களுடைய யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்ககிட்டேருந்து ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் சனி, கண்டக சனியுடைய. இதை நாம் யோசித்து அதுக்குரிய பரிகாரங்கள், அதுக்குரிய இறை வழிபாடுகள், அதுதான் அனுமன் சாலிசை கேட்பதுன்ட்டு. ஏன்னா இப்போ 7ல் தான் சனி இருக்காருன்னா அதுக்கு அப்புறம் 8க்கும் வரப்போகிறாரு அஷ்டம சனி. ஆகிய இது தெரிந்து தானே நம்ம இப்போ ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கோம், ராசி பலன் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அப்போ 7ல் சனி இருக்கார், அடுத்து 8க்கு வரப்போகிறார். நம்ம என்ன செய்யலான்னு யோசிச்சிங்கன்னா சனிக்கிழமையும் வேலைக்கிழமையும் நீங்கள் அசைவ உணவு இல்லாமல் அன்றைய நாள் முடிந்தவரை ஆலயம் கட்டாயமாக நீங்கள் செல்லணும். சனிக்கிழமை நீங்கள் செல்லணும்.
பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து சிவனை வணங்குவது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். 11ஆம் இடம் புதனுடைய சந்திரனுடைய வீடு. இவையெல்லாம் நம்மளுடைய மனமே மந்திரமே, மனமே கோயில், மனமே தெய்வம். ஆக அந்த மனதில் மந்திரம் என்கின்ற சொற்களை நாம் சொல்ல 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 நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும், எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு சென்று விடும். எனவே 10ல் இருக்கின்ற குரு சொந்த நட்சத்திரம் நிச்சயம் கன்னிராசிக்கு யோகத்தையும் செல்வத்தையும் புதிய பொருளில் வியாபாரம் துவங்கக்கூடிய நன்மைகளையும் சொத்து சேர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த 66 நாட்கள் அமையும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்கு அக்டோபர் 13 ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 குரு பகவான். ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு ஜென்ம பகை கொண்டவரே. இருப்பினும் அவர் 9ல் அமர்ந்திருப்பது யோகத்தை தரக்கூடியது. மேலும் 9லே அமர்கின்றவர் அவர் 3ஆம் இடத்தை தான் பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையாக. எனவே தனுசு ராசி தான் பலம் பெறும். மீன ராசிக்கும் குருவுக்கும் தொடர்பே இல்லை. ஆகையால் மீனராசி தான் உங்களுக்கு பகன்ற 6ஆம் வீடு. 3ஆம் இடம் முக்கியமான இடங்க. 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த இடத்தில் குரு உங்களுக்கு 9ல் இருப்பதும் அவருடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்து அதனுடைய சொந்த வீட்டை பார்ப்பது மிக சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. 12 வருடங்களுக்கு ஒரு முறைத்தான் குரு தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசில் வந்துடுவார். அப்படி வந்திருக்கிறார் ஆகஸ்ட் 13. ஆகையால் இதை உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது தூரிதப்படுத்துங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். முயற்சியுங்கள், சக்சஸ் ஆகும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். வேகப்படுத்துங்கள் உங்களுடைய முயற்சிகளை. அதை தைரியமாக எடுப்பீர்கள். அந்த தைரியமும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். தைரிய லக்ஷ்மி பரிபூர்ணமாக உங்கள் அருளாசி கொடுப்பார்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வெற்றிகள், உங்களுடைய தொழில் பெரிய அளவில் புகழ் பெறும். நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மக்களிடம் பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் பெரிய அளவில் பிரபலமாகும். உங்களுடைய எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக இருக்கும். உங்களுடைய வேலையாட்கள் நல்ல விதமாக ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். ராசியை பார்ப்பதால் அந்த ராசி பலம் பெறுகின்றது. ஆகையால் மனதிலே தெளிவு இருக்கும், உற்சாகம், சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தும் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றம், கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பு, கடன்கள் தீரும், சொத்து சேர்க்கை இருக்கிறது. புதிய முயற்சிகளிலே நீங்கள் பெரிய அளவில் லாபம் பெறுவதால் வாகன சேர்க்கை இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய, குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமண முயற்சியிலே வெற்றிகள், திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக திருமணம் செய்து வைப்பீர்கள். இவையெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கின்ற பொழுது மனம் தெளிவாக உற்சாகமாக இருக்கின்ற சாத்தியப்படும். ஆகையால் இப்பொழுது இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தொழில் அதிபர்களாகவும் பெரிய வியாபாரி என்கின்ற ஒரு பெரிய மனிதராக மாறப்போகிறீர்கள். இப்பயே மாறியிருப்பீங்க. இப்போ குரு இன்னும் பலம் பெறுகிறார். ஏன்னா இப்போ சாதகமாக இருக்கும் உங்களுக்கு காலம். 11ல் கேது, 6ல் சனி, குரு வேற 9 இருக்கார். இப்போ குரு சொந்த நட்சத்திரம் வரும்போது இது இன்னும் அதிகப்படும். இது சனியும் சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதில் இருக்கார். எனவே இந்த 12 ராசியில் இப்போ துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கக்கூடிய 6ல் இருக்கிற சனியும் சொந்த நட்சத்திரம், 9ல் இருக்கிற குருவும் சொந்த நட்சத்திரம் என்கின்ற 2 விதமும் கிரகங்கள் பலமாக இருப்பதினால் தொழில் வியாபாரம் தொட்டதெல்லாம் பொற்காலம். உத்தியோகம் மிகப்பெரிய மாற்றங்கள், வெற்றிகள், எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா முன்னும் பரம்பரையிலாக குரு என்று சகலவிதத்திலும் உங்களுக்கு ஒரு சாத்தியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு பெரிய அளவில் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை, பெரிய நல்ல மகிழ்ச்சிகள் என்று இப்போ கிரகங்களே உங்களுக்கு சாதகம்னா இந்த சாதகமான விஷயங்களை இன்னும் பலம் பெறுகின்ற நாட்களாக இந்த 66 நாட்கள் இருக்கும். எனவே இது உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பது சாதகம். எனவே எந்த ஒரு முயற்சியும் கொஞ்சம் தயக்கம், தனியில் செய்யலாமா வேணாமன்ற எல்லாம் ஒன்றும் வேண்டாம். தைரியமாக முயறுங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ். கணவன் மணி உருவிலே அன்பு, பாசம், குழந்தைகளுடைய கல்விகள். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவங்களும் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவார்கள். கணவன் மணியிலே அன்பை காட்டுவீர்கள். குழந்தைகள் சந்தோஷம் நம்ம சந்தோஷம் இல்லையா, அதையும் உங்களோட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக. எனவே மொத்தத்தில் துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் மேலும் பலம் பெறுகிறது. அந்த பொற்காலம் மேலும் பலம் பெறுகின்ற நாட்களாக இந்த 66 நாட்கள் அமையும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கின்றது? 66 நாட்கள் குரு 8ல் இருந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
புனர்பூசத்தில் 12 வருடங்களுக்கு பிறகு வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ உங்களுக்கு குரு 2 மற்றும் 5க்குரிய யோகாதிபதி அவர் அட்டமத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் 2ல் 8ல் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. மேலும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் யோகத்தை செய்யக்கூடியவரை. ராசியாதிபதியான செவ்வாய்க்கு குரு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் தான் குரு மங்கள யோகம். உங்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருந்தா அது மிகப்பெரிய யோகத்தோடு பிறந்தவங்க நீங்கள். ஆகையால் இந்த இடத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஏனென்றால் விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு குரு தசை என்பது நிச்சயம் வந்து குலத்திலேயே கொண்டு போயிடும், இல்லைன்னா வரவே வராது. காரணம், நீங்கள் பிறந்தது விசாக நட்சத்திரம், அனுஷம் கேட்ட. அனுஷத்துலேயும் கேட்டிலையும் பண்ணால் உங்களுக்கு குரு தசை வாழ்க்கையிலே 110 வயசில் வரும். அது எப்போ வருவார்னு நமக்கே பார்த்துன்னா யோசித்து பார்த்தா அப்போலாம் வரணுமான்னு தான் கேட்போம். ஆகையால் குரு தசை உங்கள் வாழ்க்கையிலே விசாகத்தில் பிறந்தவங்க குழந்தையிலேயே முடிந்திருக்கும். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு தசை வராது. அப்படின்னா குரு புத்தி தான் உங்களுக்கு முழுமையாக அதிகமான யோகத்தை செய்யும். அதே போல் கோச்சார ரீதியாக குரு எப்பப்பெல்லாம் பலம் பெறுகிறாரோ அப்போல்லாம் அள்ளி கொடுப்பார். அதுதான் அவர் செஞ்சு ஆகணும். ஏன்னா அவருக்கு ஒரு தசையாக வரமாட்டார். அந்த தசையாக நான் வரலை அப்படின்னும் போது அவர் புத்தியாக வரும்பொழுது புத்திநாதன் என்னதான் இருந்தாலும் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தானே செய்யும். ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுஷத்தில் பிறந்தவராங்கனாலோ கேட்டையில் பிறந்தனாலும் உங்களுக்கு மத்திய வயதில் சுக்கிரதசை தான் வரும். அவையில் இந்த சுக்கிரதசைக்கு அந்த குரு புத்தி கட்டுப்படான அதே குரு புத்தி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அதே சுக்கிரதசையில். இருப்பினும் இப்போது ஒன்றை மட்டும் நான் அறுதிட்டு கூற விரும்புகின்றேன். காரணம், என் குருமார்கள் கூறியிருப்பது என்னவெனில், குருவோ கோச்சார ரீதியாக பலம் பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த நேரம் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அது 8ல் இருந்தாலும் உங்களுக்கு 8ல் இருந்தால் என்ன நடக்கும்? 8ல் இருந்தால் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பேன். உங்கள் விருச்சிக ராசி இது சூட்சமமான விஷயம். கோச்சார ரீதியாக குரு 6, 8, 12ல் இருந்தால் யோகம் இல்லை என்பது அவனுக்கு உண்மைதான். 6, 8, 12 அசுபஸ்தானங்களில் துர்ஸ்தானங்களில் குரு இருந்தால் யோகம் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ல் குரு இருந்தாருன்னு வச்சிங்களா, அது மேஷ ராசி. அப்போ எங்களுக்கு 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பேன். உங்கள் ராசிக்கு 8ல் குரு இருந்தால் அது மிதுன ராசி. 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பேன். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 12லே குரு இருந்தால் 12லே குரு இருக்கின்ற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அப்படிங்கிற துலாம் ராசியில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தனுசு ராசியும் சரி மீன ராசியும் பார்க்கும். ஆகையால் 6, 8ல் குரு இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்கள் ராசிக்கு 12லே குரு பகை வீட்டில் இருக்கும்பொழுது, அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். எனவே இங்கு 8ல் இருக்கின்ற குரு 2ஆம் வீடான தனுசு ராசியை பார்ப்பதினால் இப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருந்து தனுசு ராசியை பார்ப்பனால் தனயோகம் கொடுக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் கௌரவ பணபல ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அதே சமயம் கௌரவத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். வழக்கு 6ஆம் இடத்தை கொடுக்கும். அதுக்கு தண்டனை 8ஆம் இடத்தை காட்டும். ஆகையால் வழக்குகள் நடந்தால் அதிலிருந்து வெற்றிகளை பெறுவீர்கள், விடுதலை ஆவீர்கள். வழக்குன்னு ஒன்று இருந்தால் அது அடுத்த கட்டம், அது அடுத்த விஷயம். ஆனால் கௌரவத்தை கொடுக்குமா? ஆமாம், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி கௌரவத்தை கொடுப்பார், பணபலத்தை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நல்லா பாருங்களேன், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கார், உங்கள் திடீர்னு ஒரு நாள் லாட்ரியில் ஒரு பல கோடினா ஒரே நாள் ஆட்டோ ஓட்டுனா கோடீஸ்வரர் ஆகிறாரு. இப்படி தான் எதிரி அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லைங்களா? நடக்குது தானே. ஒரு கேரளாவில் இந்த லாட்ரின்றாங்க பல கோடி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டினா மெக்கானிக், நான் படித்த மெக்கானிக் ஒருத்தருக்கு பெரிய லெவலில் பல கோடிகள். இதெல்லாம் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதுக்காக நான் லாட்ரி வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து லாட்ரியே வாங்குங்கன்னு சொல்லலை. ஆனால் திடீர் அதிர்ஷ்டமாக என்ன? நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தோ என்னைக்கோ சந்தித்த ஒரு பெரிய மனிதர் இப்போ திடீர்னு பார்ப்பீங்க, என்ன பண்ணுற, பிரச்சனையா, ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கூறுவார். நல்ல ஆலோசனையாக இருக்கும், ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுமே. ஒரு 5 நிமிடம் ஒரு பெரிய மனிதரை சந்திப்பதுக்கு நமக்கு கிடைக்கிற நிமிடங்களே ஒரு 5 நிமிடம் தான். எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தால் 5 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? அந்த 5 நிமிடத்துக்கு சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக அவருக்கு புரிகின்ற வகையில் சொல்லிவிட்டால், அவருக்கு பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றிவிடும். அதுதான் ராஜபார்வை என்று கூறுவார்கள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறார், ராஜபார்வை பெற்றவர்கள் அது ஒரு நாளில் மாறிவிடுவார்கள் அவருடைய வாழ்க்கை. அதுவும் உண்மைதானே. ஆகையால் இப்பொழுது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களாகிய சகோதர சகோதரிகளுக்கு 8லே குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து 2ஆம் வீட்டை தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் வியாபார தனயோகத்தை பெறுவீர்கள். கடன் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் பெரிய அளவில் நன்மைகள் பெற்று பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஆகையால் விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள்.
உத்தியோகம், திடீர் வெற்றிகள், திடீர் ஜாக்பாட் சொல்லுவீங்க. அதாவது திடீர்னு உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. யாரோ ஒருத்தவங்க போகலான்னு இருக்கும், அவன் என்னால் இப்போ போக முடியாதுன்னு, சார் நீ போறியா அப்படின்னு, நீயே போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறாருவாங்க. சில பேர் போக வேண்டியவங்க திடீர்னு கர்ப்பமாகிடுவாங்க. பார்த்தா இன்னொரு பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டு போட்டோம், நான் குழந்தை பிறகு நான் குழந்தை வந்து ரொம்ப நாளாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு. இப்படி உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள். இப்போ என்ன செய்யணும்? குருவை வணங்கி வரணும். குருமார்களில் சித்தர்கள் யாராவது சித்தரையும் வணங்கி வரணும். நீங்கள் குறிப்பாக பாம்பன் சுவாமியை வணங்கி வாருங்கள். ஏன்னா உங்கள் விருச்சிக ராசி செவ்வாய் வந்து முருகருக்குரிய பக்தர் பாம்பன் மட்டும்தான் முருகரை பார்த்தார் என்று கிருபானந்த வாரியிலே கூறியிருக்காங்க. விருச்சிக ராசியில் பிறந்த சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதும் பாம்பன் சுவாமியை வணங்கி வருவது நல்லது. சென்னையில் இருக்கிறார் என்றால் பௌர்ணமி பூஜை பாம்பன் சுவாமியோடைய சன்னதியில் சமாதியில் இருக்கிறது. ஆக அவருடைய ஜீவ சமாதி இருக்கின்ற இடத்தில் நான் பூஜை இல்லை என்றாலும் நீங்கள் பாம்பன் சுவாமியை வணங்கி வருவதும் அவர் கூறிய சண்முகபதியே நமோ நம என்கின்ற அந்த மந்திரங்களை உச்சரிப்பது நிச்சயம் வாழ்க்கையிலே குரு வழிபாடு சித்தர் வழிபாடாக பாம்பன் சுவாமி, அதே பொழுது முருகருடைய வழிபாடு செவ்வாய்க்கென்று இந்த பாம்பன் சுவாமி வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகையால் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் தீரும். இது அனுபவ உண்மை. ஆகையால் இப்போது நீங்கள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகத்துவம். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் அதிலிருந்து வீடுபடுவோம். 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலமும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பார்ப்பனால் அயல் நாட்டுக்கு சொல்லக்கூடிய யோகமும், 12ஆம் இடம் அயல் தூரதேச பயணத்துக்கு சொல்லக்கூடிய யோகமும் என்று சகல விதத்திலும் விருச்சிக ராசிக்கு யோகமும் வெற்றியிலும் கொண்டதாக இந்த 66 நாட்கள் அமைந்திருக்கின்றது. வெற்றி லட்சுமி உங்கள் பக்கம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது யோகம். இவற்றிலே அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது இரட்டிப்பான யோகம். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ஆண்டுக்கோள் புனர்பூச நட்சத்திரத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். குரு பொதுவாக ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் அதிகபட்சம். அப்படி பார்க்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் கடந்த மிதுன ராசிக்கு வருகின்ற பொழுது வந்திருப்பார். இப்போ அதுக்கு பிறகு இப்போ வரும்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகத்தை தரணும். காரணம், உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையா? அவர் எப்போல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா உங்களின் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள், உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு ஆட்சியாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தில் பிறந்தவர்கள். அதே போலவே ஆட்சியை மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்றிருந்தால், அது தனுசு ராசிக்கு வேணால் 8ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கலாம், ஆனால் லக்னத்துக்கு உச்சம் பெற்றதாக இருந்தால் இன்னும் யோகம். இப்படி உங்களுக்கு குரு பலம் பெறுகின்ற அமைப்பு வருகிறது கோச்சார ரீதியாக. அவ்வாறு வருகின்ற இந்த 66 நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க. 4ல் சனி இருக்காருலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 4ல் சனி வக்ரமாகவும் இருக்கார். 3ல் கிரகம் இருந்ததுன்னா சனியால் பாதிப்பு இல்லை, அர்த்தாஷ்டம சனியால். 3ல் ராகு இருக்காரு. ஆகையால் இப்போ இந்த 66 நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற போது எடுக்கின்ற முடிவுகளை துணிச்சலாக எடுக்க வேண்டும், தைரியமாக எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரபஞ்ச சக்தியோடைய அருளை பெற முடியும். நாம் எல்லாம் நடந்துவிடும் என்று கண்ணை மூடிக்கொண்டு உலகம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் தேடி வரும் என்னை எல்லாம் அப்படி என்று நினைக்காம தொழில், வியாபார, உத்தியோகத்தில் தைரியமாக முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு சகல விதத்திலும் கிரகங்களுடைய குரு பகவானுடைய சகலவிதமான சூழ்நிலைகள் கோள்களுடைய சாதகமான நிலைகள் இருப்பதனால் தொட்டதெல்லாம் வெற்றி தனுசு ராசி சகோதரிகளுக்கு. எனவே இந்த 66 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் அக்டோபர் 18 வரை. ஆகையால் இந்த 66 நாட்கள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 8க்கு போயிடுவார். அதிசாரமாக குரு வந்து கடக ராசியில் ஒரு 48 நாட்கள் இருப்பார். அது திரும்பியும் தான் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு வயலுக்கு இதில் குரு வெக்ரமாக வேற ஆயிடுவார். ஏன்னா இந்த 66 நாட்கள் உங்களுக்கு மிக முக்கியமான வெற்றிக்குரிய நாட்கள். ஒரு நாள் 1 மணி நேரம் நாம் நினைத்தது நடந்துவிட்டால் வாழ்க்கையே மாறிவிடும். அது நல்லதாகவே நினைப்போம். நல்வழியில் சிந்திப்பதே நல்ல பிரம்மாவின் எண்ணம் மற்றும் நல்வழியில் நலம் தருமே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இதுதான் எனக்கு பிடிக்கும். என் குருமார்களும் அப்படி தான், நல்லதே நல்லது என்று தான் நான் கூறுவேன். எதையும் நல்லது என்று தான் சொல்வேன். ஆகையால் சகோதரிகளே, இந்த 66 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் வெற்றிகள் சகல விதத்திலும் இருக்கின்றது. புதிய தொழில் துவங்க ட்ரை பண்ணுங்கள்.
வியாபாரம் புதிய கிளைகள் தோறுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாம் பொற்காலமான இந்த நாட்கள் மிக சிறப்பு. உங்கள் வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், சொந்த நட்சத்திரத்திலிருந்து. அதுவும் இல்லாமல் கும்பராசியும் பார்க்கிறார் 3ஆம் இடத்தை. எனவே தொழில் வியாபார முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள், தொழில் பிரபலப்படும், வியாபாரம் மிகப்பெரிய பிரபலமாக மக்களுடன் பெரிய ஆதரவுகளை கிடைக்கும் என்று சகலத்திலும் ஏற்றம் இருக்கிறது. உத்தியோகம் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும் எளிதாக, மிக விரைவாக. நல்லதை நினைத்த நல்ல உள்ளம் கொண்டவர்களே தனுசு ராசி, போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, அதிகார உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு என்று நன்மைகளை கொண்டதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். 7ஆம் இடத்தில் மிக பலம் பெறுகிறார் குரு பகவான். திருமணம் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த 66. திருமணம், மறுமணம் என்று எந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் மனதிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கின்றது. திருமண முயற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளுக்கு குரு பலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகையால் பலம் கொண்ட நாட்கள். கணவன் மணி உருவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று இந்த நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யோகமான நாட்களாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக. மகர ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12க்குரியவர் குரு பகவான். கேந்திர கோணங்களுக்கு அவர் அதிபதி இல்லை. 3ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3, 12க்குரியவங்க 6ல் இருப்பதே விபரீத ராஜயோகம். 3க்குரியவனே 6ல் இருந்தாலும் சரி, இல்லை 12க்குரியவனும் 6ல் இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கோ 3, 12க்குரிய குரு அவர் 6ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். இப்போ அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் 3ல் இருக்கார். அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த 66 நாட்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் தீரும். 7.5 லட்சம் கடன் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு நான் நம்பவே மாட்டேன். அதான் உங்கள் மனசே உங்களை நம்பாது. ஏப்பா போய் சொல்கிறேன், ஏமா போய் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா 7.5ல் பல பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது என்னிடம் ஜோதிடம் கேட்டவர்கள் எவ்வளோ பேர், அவ்வளோ பேரில் 90% பேர் மகர ராசி தான். அதுவும் குறிப்பாக திருவோணம். இப்படிலாம் பார்க்கும் பொழுது இப்போது உங்களுக்கு இந்த 66 நாட்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும், பொருளாதார வெற்றிகள், ஒரு பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய, வழக்குகளிலே வெற்றிகள் பெறக்கூடிய, பெரிய அளவில் பணம் கொடுத்து அந்த பணம் முடங்கி போய் வருமா வராதா என்ற நிலை வந்த நிலையில் அந்த பணம் ரிலீஸ் ஆகி வரக்கூடிய யோகம். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு 75% பேர் நிச்சயம் தொழிலதிபர்கள் தான். மீதி 25% பார்த்தீங்கன்னா கூட அவங்க வேலை செஞ்சுட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள். காரணம் ராசியாதிபதி சனியே தனஸ்தானத்துக்கும் அதிபதி, ஸ்தானாதிபதியும் அவர் தான். ஆகையால் உழைப்பின் வர்க்கத்தின் பிரதிநிதியாக சனி அவர் தான். கர்மக்காரகன், செயல் வீரன். நீங்கள் தான் செயல் வீரன், உழைப்புக்கு பேர் போனவர்கள். எத்தனை வயசானாலும் உழைப்பீங்க. சூப்பர் ஸ்டார் பிறந்ததான் ஒருத்தர் 50 பிறந்தார். இப்பயும் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர் சூப்பர் ஸ்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சலிக்கவில்லையே உழைப்பதற்கு. ஆகிய உழைப்பை மூலதனமாக கொண்டவர்கள் நீங்கள். இப்போ உங்களுடைய கடன் தீரக்கூடிய யோகம் இந்த 6ல் இருக்கிற குரு தொண்ட நட்சத்திரம் இருப்பதனால வெற்றி, ரணருண ரோக சத்ருஸ்தானம், அந்த வெற்றியில் சத்துருக்களை வெல்லக்கூடிய யோகம் என்று இந்த நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். புகழ் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி மற்றும் புகழ் பெரிய அளவில் உயர்வும். இதுதான் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான தொழில் வியாபாரம் வெற்றிகளுக்கு இருக்கிறது. போட்டிகளை வெல்வீர்கள். உங்களுடைய எதிரிகள் தொழில் போட்டியாளர்கள், தொழில் வியாபார போட்டியாளர்களை வெல்வீர்கள். அவர்களை வெல்லி உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்துவீர்கள், வியாபாரத்தை விருத்தி பண்ணுவீர்கள் என்று சகலத்திலும் மேன்மைகள். உத்தியோகம் எதிரிகள் அழிந்து விடுவார்கள், எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள், பயப்படுவாங்க. ஏன்னா எதிரிங்க இல்லாததான் உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா யாரும் நம்ப முடியுமா? விரல் விட்டு எண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்து எல்லாரும் திட்டு நான் வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லையே. நீங்கள் பளிச்சுன்னு பேசக்கூடியவராச்சு. நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க. உத்திராடம் அவிட்டோன்னா இன்னும் தைரியமாக பேசுவீங்களே. சூரியன், செவ்வாய் நட்சத்திரம், சிறுவோனும் அமைதியாக தெரியும், ஆனால் திடீர்னு பேசுவீங்களே. இப்படி பார்க்கும் பொழுது இங்கு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களை விரும்பியவர்களும் உங்களிடம் மண்டிடுவார்கள், உங்களை விரும்பாதவர்கள் எதிரிகளும் உங்களிடம் மண்டிடுவார்கள். அதுவே இந்த சமயத்தில் நடக்கும். எனவே இப்பொழுது மகர ராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகத்தில் தனிக்காட்டு ராஜாவாக
நீங்கள் வெற்றிக்குரியவராக இருப்பீர்கள். வெற்றி மேல் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 66 நாட்களுக்கும் 6ஆம் இடம் நோய்களை குறிக்கும். நோய்களை வெல்வீர்கள். ஆரோக்கியம் மேன்மைப்படும். உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். மனம் தெளிவு இருக்கும். முயற்சி எடுப்பதற்கு திட்டங்கள் தீட்டு அதை வெற்றிகரமாக முயற்சிகள் மேற்றி விடாமுயற்சியோடு உங்களுடைய வெற்றிகள் விஸ்வரூப வெற்றிகளாக இருக்கக்கூடிய நாட்களை இந்த 66 நாட்கள் நலம் பெறுக வளம் பெறுக. கும்ப ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 லாபஸ்தானம் தனஸ்தானம். தன லாபாதிபதி குரு பகவான். அது உங்கள் லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மட்டும்தான் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் ஒருவரே வருவார்கள். அந்த தன லாபாதிபதியான குரு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கும்பராசியில் உங்கள் ராசியை குரு பார்த்துருந்தாலோ அல்லது உங்கள் ராசியாதிபதியான சனியோடு குரு சேர்ந்திருந்தாலும் இல்லை சனியை பார்த்துருந்தாலும் நீங்கள் பெரிய ஆளுங்க. சமூகத்தில் நீங்கள் பெரிய ஆள். ஏன்னா தன லாபாதிபதி தொடர்பு ராசியாதிபதிக்கு வருது இல்லையா? ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவரே இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் வாழ்க்கையிலே நீங்கள் சதயத்தில் பிறந்தாலும் சரி அவிட்டத்தில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் ஒரு 16 வருஷம் வரும். அதே நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் குழந்த தசையை குரு தசை வீட்டுக்கு அப்பாவுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் கும்பராசிக்கு ஒரு சிறப்பு. கும்பராசி ஒரு ஜாக்பாட் ராசி, பெரிய ஆளாகுவாங்க பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க. அது சதயத்தில் பிறந்தவங்களாம் நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. ஏன்னா சதயத்தில் பிறந்தவங்க அவங்களையே பார்த்துப்பாங்க, வேறு யாரையும் நம்பவே மாட்டாங்க. அதே சமயம் மற்றவங்க சதயத்தை நம்பினாங்கன்னா அவங்க அவுட்டு. ஆகையா சதயம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமான பயிற்சி. காரணம், குரு 5ல் இருப்பார். 5ல் இருக்கிற குரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதே சமயத்தில் அவர் நட்சத்திரத்திலே 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். புனர்பூசத்தில் ராசியில் புனர்பூசத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்குறார். 2ல் இருக்கிற சனி உங்கள் ராசிக்கு சனி குருவோட வீட்டில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிற சனி அவர் குரு பலமாக இருக்கனால வீடு கொடுத்தவன் பெரிய ஆளாக இருக்கும்பொழுது வீட்டில் தங்கி இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, பொறுமை காட்டுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா வீட்டு ஓனர் பெரிய ஆள்ப்பா அப்படின்ட்டு. ஆகையால் சனி உங்களுக்கு ராசியாதிபதி சனி குருவுக்கு நட்பு காட்டக்கூடியவர், கட்டுப்படக்கூடியவர், குருவை விரும்புகின்றவர் சனி. குருவை விரும்புகின்றவர் சனி. அதே குரு சனியோட வீட்டில் தான் நிச்சயமே ஆகிறார் மகரத்தில். ஆனாலும் குருவை சனி விரும்புகின்றார். ஏன்னா சனிக்கு இருபுறமும் குருவோடைய வீடுகள். அதை உங்கள் கும்பராசிக்கு முன்னால் ராசி மீன ராசி, அதுக்கு பின் ராசி மகரமும் அது சனியோடைய வீடு, அதுக்கு பின்னால் தனுசு குருவோடைய வீடு. இதுவே குருவை தாண்டி சனி எதுவுமே செயல்பட முடியாது. குரு 2 பக்கமும் இருக்கார். அப்போ நல்லவங்க 2 பக்கமும் இருக்காங்க சனி பக்கம்ன்றதான் உண்மை. ஆகையால் குருவை வணங்குகின்றவர் சனி எப்பவுமே கருதலை செய்ய மாட்டார். அதுதான் சூட்சமமான விஷயம். சனி பகவானை நீங்கள் பலப்படுத்தணும், சனி பகவானை நீங்கள் கட்டுப்படுத்தணும் கெடுபலன் என்றால் நீங்கள் குரு வழிபாடு தான் முதல்ல செய்யணும். சித்தர்கள் வழிபாடு செய்யணும். காக புஜண்டர் என்கின்ற சித்தர், புஜண்டர் என்கின்றவர் காக வடிவத்தில் வள வந்த சித்தர், அவரை வழிபடுகின்ற பொழுது சித்தர்கள் குருமார்களை வழிபடுகின்ற பொழுது சனி நிச்சயம் கட்டுப்படுவார். காகபுஜண்டர் என்பவர் நல்ல பெரிய மகான் சித்தர். அப்படிப்பட்ட மகரிஷியை வணங்குவது இல்லை உங்களுக்கு பிடிச்ச சித்தர். ஆனால் சித்தர்கள் வழிபாடு கும்பராசியை செய்கின்றவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள். அனுபவ உண்மை அதுதான் நீங்கள் செய்யணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வேலைக்கிழமை அசைவ உணவே உள்ளக்கூடாது. கும்பராசியில் பிறந்தவங்க மகர ராசிக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் கும்பராசி இல்லையா? அப்படி என்ற நிலையில் இப்போ இங்கு 5ல் இருக்கிற குரு சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் மிகப்பெரிய வெற்றிகள். சனியால் பாதிப்பு இல்லை. 5ஆம் வீட்டு ராசியை பார்க்குறார், சிறப்பாக பார்க்குறார். 11ஆம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்குறார். மேலும் ராசிக்கு 9ஆம் வீடான துலாம் ராசின்னு பார்க்க. எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம். ஜென்ம சனியால் இருந்த கடன்கள் தீரக்கூடிய, வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய, அரசாங்க ஆதரவுகள், அரசாங்க உதவிகள் என்று சகல விதத்திலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் பெரிய அளவில் விரியும், பெரிய அளவில் விரிவு பெறும். ஆகையால் வெற்றி உங்கள் பக்கம். வெற்றி லட்சுமி, தனலட்சுமி, தனலட்சுமி யோகம் மிகப்பெரிய இருக்கு. யோகலட்சுமி வீட்டிலேயே இருப்பாள், உங்கள் எண்ணத்திலும் இருப்பாள். எனவே எண்ணங்கள் தெளிவாகும். ராசியில் இருக்கிற ராகு பியூர் ஆயிடுறார் குருவோடைய பார்வை பெறுவதனால். ஆகையால் இப்போது இந்த நாட்கள் 66 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அடுத்தாக உத்தியோகம், வேலையில் இது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன வார்த்தையில் நீங்கள் தான் கெடுத்துப்பீங்க. வார்த்தையில் கோபத்தை காட்டி பட்டுன்னு 2ல் இருக்கிற சனி வேற வக்ரமாக இருக்காரா, ராசியில் ராகு இருக்காரா, வேலையில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு எண்ண தடுமாற்றங்கள், இது இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. என்ன தடுமாற்றங்கள் இருக்கும், அது ராகு செய்வார். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்திப்பீங்க.
இந்த குரு அவர் சொந்த நட்சத்திரத்திலிருந்து குரு ராசியை பார்க்கறதுனால வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் வார்த்தையில் நிதானம் வேண்டும். நான் ஏற்கனவே குரு வழிபாடு செய்யுங்கள், இன்னும் பலப்பிரிவுகள் உத்தியோக உயர்வு வேறு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைகள் இல்லாத நிலையிலும் முயற்சியில் இருக்கும் சோர்வு இருக்கும். அந்த சோர்வு நீங்கும். குரு ஒன்றும் பார்க்குறார் ஃபஸ்ட் கிளாஸாக. ஆகையால் இந்த நாட்கள் உங்களுக்கு உத்தியோகத்திலும் உயர்வுகளை பெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான குரு பலம் இருக்கின்ற நிலை. திருமண முயற்சியில் இன்னும் அதிகமான நல்ல வரன் அமையும். எதிர்பார்த்த வித பெற்றோர்களும் ஆசை தன்னுடைய பெண்ணுக்கும் சரி தன்னுடைய மகனுக்கும் சரி நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஒரு பெற்றோர்களுடைய கனவு ஆசைகள், அதுதான உண்மை, அதுதான் நிஜம், அதுதானே அவங்களுடைய மற்ற அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய நிலை என்று திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். மறுமணம் என்கின்ற மனக்குலைகள், ஏன்னா ஜென்மசனியில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஆச்சு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. நிறைய பேருக்கு புகழ்பெற்றவர்களே, சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்தவர்களே பிரச்சனைகள் இருக்காங்க. அப்படி கும்பராசியில் இருக்கின்ற அவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மறுமணத்துக்குரிய நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும். எனவே யுத்தத்தில் கும்பராசிக்கு இந்த 66 நாட்கள் நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் பொருளாதார உயிர் மனதிலே மகிழ்ச்சி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் மனம் அமைதி இருந்தால்தானே எல்லாம் கிடைக்கும். எனவே இது முதலில் எது கிடைக்கும்னா மன அமைதி, மன நிம்மதி மற்றும் மனதில் புத்துணர்ச்சி, பொருளாதாரத்தில் எழுச்சி பெறக்கூடிய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 66 நாட்களாகவும் நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்கு இந்த குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? குரு உங்களுக்கு ராசியாதிபதி 4லே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 4லே குரு அமர்வது யோகம் அல்ல. மேலும் ராசிக்கும் 10க்கும் அதிபதி. அவர் கேந்திரத்தில் அமர்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷம் அடைவார். சுபகிரகங்கள் கேந்திரத்தில் அமர்வது கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவார். இப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதி ஏற்கனவே ஜென்மசனி, அதுவும் பிரச்சனை. அது வேற வக்ரமாக இருக்கார். இங்கே 4ல் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது பலவீனமான நிச்சயம் அது உங்களுக்கு பலமே, உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமே. காரணம், பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராசியாதிபதியே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அது பலம். பொதுவாக குருவை பொறுத்தவரை அவர் ஆட்சி பெறுகின்ற வீட்டிலே அவருடைய நட்சத்திரமும் அவர் உச்சம் பெறுகின்ற வீட்டிலே அவருடைய நட்சத்திரமும் இருக்குது. பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசியிலே இருந்தால் குரு ஆட்சி, அதே ராசியில் தான் பூரட்டாதி இருக்குது. அதே குரு உச்சம் பெறுகின்ற வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகம், அங்கே புனர்பூசம் இருக்குது. ஆகையால் அதுதான் குரு ராஜகிரகம். அதே போல தான் சூரியன் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், சூரியன் உச்சம் பெறுகின்ற மேஷ ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை. அதனால தான் சூரியன் ராஜகிரகம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்ற வீடான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் அவரோட நட்சத்திரம், ஆனால் உச்சம் பெறுகின்ற மகர ராசியில் அவரோட நட்சத்திரம் அவிட்டம். அதனால தான் செவ்வாய் ஆட்சி கிரகம், ராஜகிரகம். இப்படி உங்களோட ராஜகிரகமாகப்பட்ட குருவோடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஜென்மசனியால் ஏகப்பட்ட இன்னல்கள், மனக்குழப்பங்கள். மனதில் குழப்பம்னா என்ன தெரியுங்களா? நீங்களே குழப்பிக்கிறீங்க. அதுதாங்க மீனராசிக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே. எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நீங்கள் எடுத்து அதை சாப்பிட மாட்டீங்க. அதுதான் முன்னால் எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. எல்லாம் இருக்குது, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வேலைக்கு மனம் இல்லை. போனாலும் அங்கே சரியாக வேலை செய்கிறதில்ல. வியாபாரம் தொழில் எல்லாம் நல்ல இருக்குது, ஆனால் நீங்கள் போய் வேலை செய்ய மாட்டீங்க. தொழில் வியாபாரத்தை எதுக்கும் பார்க்க மாட்டீங்க, வீட்டில் இருக்கவும் பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு மீனராசியில் போகிறவங்க இங்கேயும் அங்கேயும் அப்படியே ரெட்டை காலை வச்சுக்கிட்டு இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இல்லை சன்னியாசி ஆகிடலாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மீனராசிக்கு பெரிய பிரச்சனை. எல்லாம் புரிந்து கொள்ளாத நிலை. பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன தான் உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறேன்றீங்க, நான் சொல்லவும் மாட்டேன். இப்போது உங்களுக்கு 4ல் இருக்கிற குரு அவர் சொந்த நட்சத்திரம் வரனால மனம் தெளிவாகும். ஏன்னா ராசியாதிபதி அவர் நட்சத்திரம் இருக்கார் இல்லையா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுனத்தில் புனர்பூசத்துக்கு வரார். ஆகையால் இன்னும் இருப்பார், அப்படியே புனர்பூசத்துலேயே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு 80-89 நாள். ஏன்னா இப்போ 4ல் இருக்கவர் அக்டோபர் 18 வரை புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு போவார், அங்கே 5க்கு போகிறார், அங்கே ஒரு 44 நாட்கள் இருப்பார், 48 நாட்கள். ஆகையால் நண்பர்களே, ஒரு 100 நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே 66, அங்கே கடகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு 40 நாள். ஆகையால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துச்சுன்னு நல்லா உறுதிட்டு கூறுகின்றேன். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவை நல்வாக்கு
எனவே உங்களுக்கு இப்போ நல்ல நாள் பிறந்துச்சு. ஜென்மசனியால் உங்களுக்கு இனி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. என்ன செய்யணும்? தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லணும். வியாழக்கிழமை நீங்கள் குருவுக்கு கட்டாயமாக அர்ச்சனை செய்யணும் உங்கள் பேருக்கு. சனிக்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அனுமன் ஆலயம் செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்வார். செவ்வாய்க்கு அனுமனுக்கு பிடிக்கும். அனுமனை வணங்குகின்ற போது சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டார். உங்கள் மனதில் ஆழ் மனதில் இருக்கின்ற அந்த தைரியம் வெளியே கொண்டு வந்து விடுவார் அனுமன். ஆகையால் மாருதியை வணங்குவதனால் உங்கள் கவலைகள் நிச்சயம் மறையும். எழுச்சி பெறுவீர்கள், புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எனவே 4 இருக்கிற குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். 8, 12 பார்க்குறார். கௌரவ பிரச்சனைகள் தீரும். எதுவுமே செய்யலை, இதை பண்ணதெல்லாம் தப்பு, அதை பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களை இழிவாக பார்த்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசுவார்கள். உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே தப்பு கண்டுபிடிச்சி உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அதுதான் உங்கள் மனசு கவலையை கொடுத்துருக்கு இல்லையா? ஏன்னா 8ஆம் இடத்து குரு பார்க்குற நிலை இப்போ அந்த கௌரவம் உயரும். அதப்போ என்னென்னா நீங்கள் தெளிவாக வேலை செய்ய போவீங்க, முயற்சி எடுப்பீங்க. அவங்களுக்கு கூட வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது நல்ல விஷயம். 12ஆம் இடம் சுபஸ்தானத்து பார்க்குறா. ஆகவே நிறைய வேலையில் உங்களுக்கு மன உறுதி கட்டினா உடல் நேரங்காலம் பார்க்காம என்னால் உழைக்க முடிகின்ற தன்னம்பிக்கையும் கடின உழைப்பையும் கொடுப்பீர்கள். ஆகையால் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும், மதிப்பு மரியாதை உயரும். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பை பெறும். உழைப்பை கொடுப்பீர்கள். உழைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அடைவீர்கள். அதிர்ஷ்டம் என்று நான் இதை கூற மாட்டேன். உங்கள் உழைப்புக்குரிய அந்த மரியாதையை தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம். நீங்கள் இன்றைக்கி வருவீங்க, நாளைக்கு வருவீங்களா சார் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு இருக்க முன்னால் நீங்கள் கரெக்டான டைமுக்கு போய் வேலையில் ஜம்முன்னு உட்காந்து நீங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு காட்டுவீங்க. உங்கள் வேலையோடைய சுறுசுறுப்பால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அந்த கவலை வையா நீங்கள் வருவீங்களான்ற ஒரு எண்ணம் தன் மாதிரியே நான் நிறைய லீவ் போட்டுருப்பீங்க. அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மீனராசிக்கு வேலையில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ இந்த குரு நட்சத்திர பயிற்சியில் வர்றால் சுகஸ்தானத்தில் குரு 4 வரனால சுறுசுறுப்பாக இருக்கும். உடல்நல சுறுசுறுப்புனால் வேலையை போகணுன்ற எண்ணம் வரும். எண்ணம் வருவதனால நீங்கள் அந்த செயல்களை வேகப்படுத்துவீர்கள். ஆகையால் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இது அமையும். மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை இருந்து வந்த அந்த நிழல் உங்கள் மனதில் இருக்கின்ற அந்த கருநிழல் அதுதான் சனி. சனி ஒரு நிழல் இருள். அந்த மன இருள் வெளியே ஒரு வெளிச்சம் பெறும். ஏன்னா குரு பொன்னன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் பார்வையே யோகம். அப்போ இந்த சூரியன் பார்வைன்னு எடுத்துன்னா அது உஷ்ணம். சூரியன் பார்வை உஷ்ணம். என்னதான் லைட்டு ஒரு பவர்ஃபுல் லைட்டு முன்னால் நம்ம போய் நின்னா நம்ம கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் சூர்யாது லைட்டு வெளிச்சம் தான். லைட்டு கிட்ட கண்ணு போய் லைட்டை அப்படி கண்ணை வச்சு பார்க்க முடியுங்களா? கண்ணு போயிடும். அப்போ சூரியனை நம்ம வெளிச்சம் சொல்லிக்கூடாது. அதுக்குள்ளேயும் நல்லதும் இருக்குது, அதுலேயே பாதிப்பு இருக்குது. ஆனால் குருவுடைய பார்வை அப்படி கிடையாது. அந்த பார்வை ஒரு தெய்வீக பார்வை. ஆகையால் குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற யோகத்தை இப்போ நான் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் மீனராசி மனதிலே இருந்து வந்த சகோதர சகோதரிக்கு இருந்த அந்த இருள் அகன்று ஒளி பிறந்து அந்த ஒளி வெளிச்சம் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்து இந்த 66 நாட்கள் சகல விதத்தில் மேன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். தவறாமல் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். குரு வழிபாடாக காகபுஜென்ற சித்தரை வணங்குங்கள். சனி பகவானுடைய பாதிப்பு தீரும். சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு செய்ய வேண்டும். அதை செய்வதன் மூலம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 66 நாட்கள் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பும் பிறக்கும் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் 13, 2025 ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பேச்சுக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது பொது பலன். கோச்சார ரீதியாக குரு நட்சத்திர பேச்சுக்குரிய பலன் உங்கள் ஜாதகமே தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் குரு நட்சத்திர பேச்சில் சகலவிதமான யோகங்கள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சியும் அருள் புரிவார்கள் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.